ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதிதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கட்டோபனிஷத் 40வது வகுப்பு. இது 2வது அத்தியாயம், முதல் வள்ளி, 11வது மந்திரம். 2:1-11. மனசை வேதமாப்தவ்யம் நேகனா நாஸ்தி கிஞ்சன மிருத்யோஷ மிருத்யும் கச்சதி யைக நானேவ பஷ்யதி. இந்த மந்திரமானது நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டுள்ள இந்த உலகம் உண்மையில் இல்லாதது என்று நிஷேதம் செய்கின்றது என்று பார்த்தோம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை என்பதை இதற்கு முன்பு பார்த்தோம். இப்பொழுது இந்த உலகத்தை எங்கே கொண்டு போய் போடுறது, அதுதானே ப்ராப்ளமாக இருக்குது. ஈஸ்வரன் இருக்கட்டும், இல்லாத போகட்டும், ஜீவன் நான் இருக்கேன், எனக்கு தொந்தரவு கொடுக்கறது இது தானே சொல்லி சொன்னான். இதுவும் உண்மையில் இல்லாதது என்று நிஷேதம் செய்கின்றது. ஜகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை, இருமை இல்லை என்று நிராகரணம் செய்கின்றது. இந்த மந்திரத்தில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சொல்லாக நாம் பார்த்தது நேக நானாஸ்தி கிஞ்சன. இந்த உலகத்தில் இந்த உலகம் என்ற ஒன்று உண்மையில் இல்லை. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதில் துயரம் வருமோ, இந்த உலகத்தை பற்றி, விவகாரங்களை பற்றி, அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணோம், இந்த வாக்கியமானது நம்முடைய துயரத்தை நீக்கணும். இந்த உலகில் சிறிதளவு கூட வேறுபாடு, பேதம், துவைதம் கிடையாது. இந்த வாக்கியமானது இறந்த காலத்தில் எதிர்காலத்தில் சொல்லப்படவில்லை, நிகழ்கால வாக்கியமாக அமைந்துள்ளது சொல்லி பார்த்தோம். அதற்கு சில தாத்பரியங்களையும் பார்த்தோம். பிரளய காலத்தில் அல்லது இந்த உலகம் அழிந்த பிறகு வேறுபாடில்லை என்று சொல்லவில்லை. அழிந்த பிறகு வேறுபாடில்லை, ஆனால் இப்போ வேறுபாடு இருக்கு. எப்போ இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது. அழிந்த பிறகு வேறுபாடு இல்லாமல் போகும் என்று சொல்லவில்லை, அல்லது தோன்றுவதற்கு முன்பு வேறுபாடு இல்லாமல் இருந்தது என்றும் சொல்லவில்லை. ஆக சிருஷ்டிக்கு முன்னாடி துவைதம் கிடையாது, சிருஷ்டி இல்லாமல் போன பிறகு, அழிந்த பிறகு துவைதம் கிடையாது, அத்வைதம் என்று சில தத்துவவாதிகள் சொல்லுகின்றார் என்று பார்த்தோம். ஆனால் அந்த சிருஷ்டி இருந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் துவைதம் இருக்கின்றது, நான் அதை அனுபவிக்கின்றேனே என்று சொல்லும் பொழுது சில பேர் அப்படி ஒரு மனசுக்கு ஒரு நியாயமாக படுறா போல ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இருக்குப்பா, வாஸ்தவம் தான், இதுக்கு முன்னே இல்லை, பிற்பாடு இல்லை, இப்போ இருந்துகிட்டு இருக்கு சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை நிராகரணம் செய்வதற்காக இந்த வாக்கியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தோம். இப்போ சிருஷ்டி வராத காலத்தில் அத்வைதம் இருக்கின்றது என்று உபதேசம் செய்திருந்தால், ஈக ஞானா ஆசீத் சொல்லியிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். முன்பு வேறுபாடு இல்லாமல் இருந்தது என்று சொல்லியிருக்கணும். பிறகுதான் அத்வைதம் என்று சொன்னால் வேறுபாடு இல்லாமல் இருக்க போகின்றது என்று சொல்லியிருக்க வேண்டும். பிறகு இருக்குன்னு சொல்லி சொன்னான். ஆனால் உபநிஷத்து என்ன சொல்றது, நிகழ்காலத்தில் இப்பொழுதே இவ்வளவு வேறுபாடுகளோடு இந்த உலகத்தை நீ பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே துவைதம் கிடையாது. அதுதான் சாஸ்திரத்தின் உபதேசத்துடைய தாத்பரியம். எப்பொழுதுமே துவைதம் கிடையாது, அத்வைதம் தான் இருக்கின்றது. திடீரென அத்வைதம் ஆக இருந்து பின்னர் துவைதமாக மாறி பிறகு அத்வைதத்துக்குள் சென்று விடுகின்றது என்பவர்களும் உண்டு. ஆக இங்கே என்ன,
எப்பொழுதுமே வேறுபாடு கிடையாது, அத்வைதமாகத்தான் இருக்கின்றது. அடுத்து ஒரு கருத்து பார்த்தோம். இந்த உலகம் நிஜமாக இருக்கின்றது என்றால், சத்தியமாக இருந்தால் சாஸ்திரம் இதை இல்லை என்று சொல்ல முடியாது சொல்லி பார்த்தோம். சத்தியமான ஒரு பொருளை இல்லை என்று சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அல்லது இந்த உலகம் நம்முடைய அனுபவத்துக்கு வரவில்லை என்றாலும் அப்பொழுது சாஸ்திரம் இல்லை, இல்லாதது இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதுதான் இல்லையே. இந்த இரண்டு நிலையை நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எந்த சூழ்நிலையில் இது இல்லை என்று நாம் சொல்ல வேண்டியது இருக்கின்றது? ஒரு பொருள் உண்மையாகவே இருந்தால் அது இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லவே இல்லை என்றால் அது இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பொருள் எப்பொழுது உண்மையில் இல்லாதிருந்து நம்முடைய அனுபவத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கின்றதோ, இருப்பதை போல் தெரிகின்றதோ, அதைத்தான் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆகவே இங்கு உபனிஷத்துக்குள் சென்றால் எதை உபனிஷத்து இல்லை என்று சொல்கின்றது என்று பார்த்து முடிவு பண்ணும். அது உண்மையில் இல்லை, இருப்பது போல் தெரிகின்றது. ஆகவே எதை இங்கு இல்லை என்கின்றது? இந்த பிரபஞ்சத்தை இல்லை என்று சொல்லுகின்றது. நம்ம தாத்தா பாட்டி தலைமுறையாக பல்லாயிரம் வருஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை இல்லை என்று சொல்லணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்மளால் ஏற்றுக்கவே முடியலையே. அது எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு உபனிஷத்து தருகின்ற ஸ்டேட்டஸ் என்னென்னா, உண்மையில் இல்லை, இருக்கிற மாதிரி தெரிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வஸ்துக்கு தான் சாஸ்திரத்தில் மித்யா என்ற பதத்தை உபயோகப்படுத்தினார் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த கருத்து தான் மித்யா. மித்யா என்றால் யாமா சா மித்யா, எது உண்மையில் இல்லையோ அது மித்தை. ஆனால் நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கு, விசாரித்து பார்த்தால் இல்லை. காணல் நீர் நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கு, விசாரித்து பார்த்தால் இல்லை. சூரியன் தோன்றுவது நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கு, உண்மையில் சூரியன் தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், சாஸ்திரம் நம்முடைய அனுபவத்துக்கே இல்லை என்று சொல்லவில்லை. அது ஞாபகம் வச்சுக்கணும். அனுபவத்துக்கே இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நாம் அதை ஒத்துக்க மாட்டோம். ஆக ஒரு பொருள் மித்யா என்பதற்கு அத்தாட்சி என்ன? இன்னொன்று பார்த்தோம், எந்த ஒன்று நிஷேதம் செய்யப்படுகின்றதோ அது மித்யா. ஒரு பொருள் நிஷேதம் செய்யப்பட்டால் அது மித்யா சொல்லி பார்த்தோம். உண்மையில் இல்லாததோ அது மித்யா. இன்னொன்று பார்த்தோம், எது ஞான பாத்தியம் தத்து மித்யா, எது அறிவினால் நீக்கப்படுமோ அது மித்யா. ஞான பாத்தியம் பாதை பண்றது. ஆகவே மித்யா வஸ்துவைத்தான் நிஷேதம் செய்ய முடியும். இல்லாததை அசத்தை நிஷேதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை நிஷேதம் செய்ய முடியாது. ஆகவே நமக்குள்ளது 3 வஸ்துன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த கருத்து மறுபடியும் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் என்பதற்காக மறுபடியும் சொல்லுகின்றேன். ஒன்று சத்தியம், என்றும் உள்ள பொருள். 2வது மித்யா, தோற்ற மாத்திரமாக இருப்பது. 3வது அசத், இல்லவே இல்லை. சத்து அசத்து மித்யா. ஆக எது சத்தும் அல்லவோ அசத்தும் அல்லவோ, சத்து போல தெரிந்து கொண்டிருக்குமோ அதைத்தான் நிஷேதம் செய்ய முடியும். இதுதான் கன்க்ளூஷன். ஆக உபநிஷத்து இங்கே என்ன செய்கின்றது? அகில பிரபஞ்சத்தை நிஷேதம் செய்வதில் இந்த பிரபஞ்சம் வெறும் தோற்ற மாத்திரமே. தவிர இது சத்தும் இல்லை, உள்ள பொருளும் இல்லை, அசத்தும் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடியதாம் இல்லை என்று நிஷேத வாக்கியத்தில் சொல்லுகின்றது. ஆக இந்த நிஷேத வாக்கியத்திலிருந்து உபனிஷத்து என்ன செய்திருக்கு? வெறும் ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியம் என்று மட்டும் சொல்லி இந்த உலகை விட்டு வைத்தோம் என்றால் இந்த உலகம் நமக்கு பிரச்சனை தந்து கொண்டே இருக்கும். அது உண்மையில் இல்லாத ஒன்றுதான் என்கின்ற திடமான அறிவு நமக்கு எப்பொழுது வருகின்றதோ, இதனால் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அதுதான் இல்லையே, இல்லாத எதுக்கு நம்ம எடுத்து வச்சு சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படி என்ற அந்த அறிவினால் என்ன பண்ணுவோம்? அதை நீக்கி அதனால் வருகின்ற துயரத்திலிருந்து விடுபட்டு அத்வைத பரமாக மனதை நாம் வைத்திருக்க முடியும்.
இல்லாத ஒன்றை பற்றி என்ன பேசுறது இருக்கு? முயற்கொம்பு இருக்கா? குதிரை கொம்பு இருக்கா? காணல் நீர் இருக்கா? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆமாம் அதுதான் இல்லாத, சும்மா இதுக்கு பேசிகிட்டு இருக்கு, இல்லாத பற்றி 5 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆக நேக நாஸ்தி கிஞ்சன, இந்த சொல் கருத்து எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்கணும்னு சொன்னோம். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம சமைக்கிற இடத்துலையோ அல்லது நம்ம எப்போல்லாம் பார்ப்போமோ அந்த இடத்துல இந்த சில வார்த்தைகளை எழுதி வச்சுருக்கணும், நாங்கள் பார்த்தா தெரியணும். ஆமாம், அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் புரிஞ்சிருக்கணும். இங்கு எந்த பேதமும் கிடையாது, இந்த பிரபஞ்சம் தோற்ற மாத்திரமே, தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைத்தான்னு சொல்றார். அப்ப இங்க இருக்கிறது யார்? இதை நிஷேதம் செய்கின்ற நான் இருப்பவனா இல்லாதவனா? இது இல்லை என்று நிஷேதம் செய்கின்ற நான் இருப்பவனே. அதான் இல்லை இல்லை என்று சொல்பவன் இருப்பவனா இல்லாதவனா? இருப்பவன். அடுத்து இன்னொன்று இருக்கு, ஜீவனாக என்னை கருதினால் ஜீவன் என்று நான் இருக்கின்றேன். அடுத்து இந்த நிஷேதம் செய்த பிறகு அங்கே என்ன இருக்குமோ அந்த பிரம்மம், அதுவும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது பிரம்மமும் ஜீவனும் லட்சண திருஷ்டியில் தத்துவ திருஷ்டியில் ஏகமேவ அத்விதீயம் சொல்லி நம்ம பார்த்து விட்டோம். ஆக அந்த பிரம்மமும் நானும் ஒன்று என்பது தான் இங்கே உபதேசமே. அதான் சொல்லுவாங்க, அதான் வேற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்குன்னு சொல்றது ஒரு சாஸ்திர உபதேசம் தேவையில்லை. ஒன்றா இருக்குன்னு சொல்றது தான் சாஸ்திர உபதேசம் தேவை. ரெண்டு பேர் நண்பர்கள் கங்கை கரையில் வசித்துக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று ஒரு நண்பர் காணாத போயிட்டார். ஒரு 10 வருஷம் பொறுத்து திரும்பி வந்தார். வந்த பொழுது பார்த்து, ஆஹா எங்கேப்பா போயிருந்தேன், என்ன பண்ணேன்? நான் ஒரு ஆசிரமத்துக்கு போனேன், அல்லது ஒரு இது படிக்க போயிருந்தேன், சாஸ்திரம் படிக்க போயிருந்தேன். சரி, படித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்த உலகம், ஈஸ்வரன், நான் மூன்றும் என்றும் இருக்கின்ற சத்தியமான பொருள் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்டா 10 வருஷமாக போயிருந்தேன். எனக்கு தான் நான் எங்கேயே போகாது, எனக்கே தெரியுமே இந்த உலகம் இருக்குது, நான் இருக்கிறேன், கடவுள் ஒருத்தர் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அது படிக்கிறது எவ்வளோ தூரம் பொண்ணையாச்சு. ஒரு கதை சொல்லுவாங்க. ஆகவே எதுவெல்லாம் அனுபவத்துக்கு இருந்து உண்மையில் விசாரித்தால் அறிவுக்கு இல்லையோ அது மித்யா. ஒருத்தர் ஓடி வரார், வகுப்புக்கு வந்தவர் ஓடி வந்து மூச்சு வாங்க வந்து நிற்கிறார், வேர்த்து விறுவிறுத்து கொட்டுறது. என்ன கேட்டா, அங்கே பாம்பு பார்த்து நமக்கு தெரியும் எதை பார்த்துட்டு அவர் பாம்புன்னு வராரு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? ஆமாம், அதில் இன்னொன்று இருக்குது, எங்கே பார்த்தாரோ அதே இடத்துல அழிச்சின்னு போய் தான் அது இல்லைன்னு சொல்லணும். அவர் எங்கேயோ ஒன்று பார்த்துட்டு எங்கேயோ காட்டினார்னா அது சரி வராது. அதே போல் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் உண்மையில் இல்லை இல்லை என்று நீக்குவதோடு சாஸ்திரம் என்ன பண்ணுறது? இந்த உலகம் என்பது அந்த இறைவனிலிருந்து வேறுபடவில்லை, அது வரும் உபதேசம். அதான் சொல்லுவாங்க, எந்த இடத்துல நமக்கு அறியாமை ஏற்பட்டதோ அந்த இடத்துல அழைச்சிட்டு போயிட்டு, இங்கே பார்ப்போம், இங்கே தானே பார்த்தா, ஆமாம் இதை தானே பார்த்தா, ஆமாம் இப்போ பாரு அங்கே கயிறு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கே தாங்க பார்த்தேன், இது மேலே தான் பார்த்தேன். சரி, பார்த்த பாம்பை காட்டுன என்ன சொல்லுவார்? அது உனக்கு பாம்பா தெரிஞ்சது, அவ்வளோதான். அவனுடைய அறிவை நிராகரிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அவனுக்கு அந்த உண்மையையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் எந்த உலகத்தை பார்த்து நாம் துயரப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, பயந்து கொண்டுள்ளோமோ, இதே உலகத்தை மித்யா என்று சாஸ்திரமானது அழகாக சொல்லி கொடுத்து நீக்குகின்றது. அது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் எங்கேயோ பார்த்த இடத்துல, அங்கே பார்த்த பாம்பு, இங்கே பார்க்குற கயிறு, அது பாம்பு தான், அப்படி இல்லை. எந்த இடத்துல எதன் மீது தோற்றத்தை பார்த்தோனோ அந்த இடத்துல தான் அழிச்சு இதுதானே பார்த்தப்பான்னு சொல்லணும். அது ஒரு கருத்து அங்கே இருக்கு. ஆக எதையெல்லாம் அனுபவத்துக்கு இருந்து உண்மையில் விசாரித்தால் அறிவுக்கு இல்லையோ அது மித்யா. ஆக நாம் எதையெல்லாம் இல்லை என்று சொல்வோமோ அது மித்யா. அதுதான் பார்த்தோம், கயிறு பாம்பு. பாம்பு இல்லை என்று அங்கே சொல்லும் பொழுது அது மித்யாவாகிவிட்டது. மித்யா என்னன்னு, அது இப்போ இல்லை, தெரிஞ்சது, உண்மைதான். அதை குருவானவர் மறுக்கவும் இல்லை, சாஸ்திரம் மறுக்கலை, தெரிஞ்சது. ஏதோ காரணம், ஏன் தெரிஞ்சு என்ன தெரிஞ்சிருந்தது அது வேற ஒரு விசாரம். எங்கேயோ பாம்பு பார்த்துருப்போம், அப்புறம் கயிறு எங்கேயோ பார்த்துருப்போம், அந்த கயிறு அது போல் வளைஞ்சி இருந்திருக்கும், பாம்பு அது போல் இருந்திருக்கும். அந்த என்ன ஆகிடுது, இந்த இடத்துல வந்து பாம்பா தெரிஞ்சிருக்கும்.
அங்கே கயிறே இல்லைன்னா பாம்பு தெரிய போகிறதில்ல. உண்மையிலே பாம்பு இருந்ததுன்னா அது இதுவரையில் அங்கே இருக்க போகிறதுல போயிருக்கும் இல்லையா? ஆக இங்கே இன்னொன்று இருக்கு, கயிறு இல்லை என்று சொல்ல முடியாது, கயிறு அங்கு இருக்கின்றது. ஆக இருப்பதை இருக்கு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை என்று சொல்ல முடியாது. அங்கு பாம்பு இல்லை, ஆகவே இல்லை என்று சொல்லுகின்றோம் சொல்லி அழகாக சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறோம். ஆக இல்லை என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? இருக்கின்ற மாதிரி தெரிந்து கொண்டு இருந்ததா. வேறு மாதிரி சொன்னா, ஒருவன் கயிற்றை பார்த்துவிட்டு கயிறு என்ற பொழுது அவனிடம் பாம்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கயிற்றை பார்த்து கயிறுன்னு சொல்லி சொன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்துடணும் இல்லையா? அங்கே பாம்பு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அப்படி சொன்னால் நம்மளை தான் பார்த்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்பான். நான் தான் கரெக்டாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் நான் சொன்னேன்னா அப்படி சொல்லி கேட்பான். கயிற்றையே பார்க்காத இடத்துல கயிற்றை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கயிற்றை பார்த்து விட்டு பாம்பு என்று சொல்லுகின்ற ஆளிடம்தான் நாம் என்ன சொல்லணும்? அங்கு அல்லது அது பாம்பு இல்லை, நல்லா பாருப்பா, உன்னிப்பார் அப்படி சொல்லி சொல்றார். நல்லா பாரு. ஆமா, இதை நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் முடிஞ்சு போச்சு. அது தவறா புரிஞ்சுக்கிறது சூழ்நிலை என்ன? முழு இருட்டும் இல்லை, முழு பகலும் இல்லை, அது போல ஒரு நேரத்தில் தான் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆமாம், முழு வெளிச்சம் இருந்தால் நல்லா தெரியும், முழு இருட்டு இருந்தால் தெரியவே தெரியாது. ரெண்டும் கலந்து இருக்கும் பொழுது தான் என்ன, அதை பார்த்த உடனே நமக்கு உடனே ஒரு பயம் வந்துடும், ஏதோ இருக்கு. ஆக உலகத்தை பார்த்து இது ஈஸ்வரன் இல்லை என்ற ஆளிடம் என்ன சொல்லணுமா? உள்ளது ஈஸ்வரனே, இருப்பதெல்லாம் இறைவனே, இது ஜெகத் இல்லை அப்படி என்ன சுவாமி இதுன்னா, ஜெகத்தாக தெரிவது அந்த ஈஸ்வரனே. ஆக இங்கு ஜெகத் மித்யா இந்த தத்துவம் மிக மிக மேலானது, சூக்ஷ்மமானது. சரி, இந்த தத்துவத்தை எப்படி எதன் உதவி கொண்டு நேக நாஸ்தி கிஞ்சனை என்பதை புரிந்து கொள்ள முடியும்? இதோட மந்திரமெல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இனி நாம் பார்க்க போகிற விஷயங்கள் இந்த கருத்தை நன்கு புரிந்து கொள்வதற்காக சம்பிரதாயத்தில் சில உதாரணங்களை சொல்கிறாங்க. சொல்ல போகிற உதாரணங்கள் புரிஞ்சால் நல்லது, புரியலன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக போட்டு இப்போ ரொம்ப சிரமப்படுத்திக்க வேண்டாம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால, பெரியவங்க சொல்லியிருப்பதுனால 2-3 விஷயத்தை பார்ப்போம். பிருகதாரண்யக உபநிஷத்தில் நேத்தி நேத்தி என்று நிஷேதம் செய்யும். இது பிரசித்தமான ஒரு வாதம். இத்தி நேத்தி வாதம்ன்றது ரொம்ப பிரசித்தமாக ரொம்ப பெரிய அறிவாளிகள்லாம் இது அற்புதமாக பேசுகிறாங்க. இதை பற்றி அவங்கவுங்களோட கோணத்தில் பேசுகிறாங்க. இது இல்லை, இது இல்லை இல்லை என்று சொல்லி கடைசியில் இல்லை என்று சொல்கின்ற நான் இருப்பவனே, கடைசியில் எது இருக்கோ இல்லை இல்லை நீக்கிய பிறகு எந்த ஒன்று இருக்குமோ அந்த ஒன்று என்ன, அதுதான் பிரம்மம். ரொம்ப அழகான ஒரு முறை சொல்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் சாதாரணமாக ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு தாடி முடி வச்சு ஒரு சாமியார் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பெரிய அறிவாளர்கள் இது ரொம்ப அழகாக மொழிகளில் அப்படி போட்டு நீட்டி மொழிக்கு என்ன சொல்கிறாங்க. ஆக ந இத்தி என்றால் இந்த உலகமானது கிடையாது. அந்த விளக்கத்தை தான் நேத்தி நேத்தி என்ற விளக்கத்தை தான் இந்த கட்டோபனிஷத்தில் நேக நாஸ்தி கிஞ்சன, இங்கு ஒன்றும் கிடையாது. இந்த அறிவை நாம் எப்படி எதனால் அறிய முடியும், அடைய முடியும்? மனசா ஏவ ஆப்தவ்யம். மனசா என்றால் மனதினால், ஏவ மனதினால்தான், இந்த பிரம்மஞானம். எந்த பிரம்மஞானம்? ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம். பிரஸ்தானத்திரயம் படித்து 10 உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை ஒரே சொல்லில் சொல்லுங்கோ, 2 வார்த்தையில் சொல்லி சொன்னால், 2 வார்த்தையில் ஒரு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லணும்? ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம். முடிஞ்சு போச்சு. நீ புரிஞ்சுக்கிட்டதை பற்றி சொல்லுப்பான்னா என்ன சொல்லணும்? ஒரே வார்த்தை, இந்த ஜெகத் மித்யா. அப்போ எது சத்தியம்? பிரம்ம. அதுதான் உபதேசம் முடியும். தாய்மன்னர் சொல்கிறது போல
சொல்லில் பதர் களைந்து சொல் முடிவை காணாதோர் நெல்லில் பதர் போல நிற்பார் பராபரன். ஆமாம், அதுக்கு மேலே இருக்க எல்லா விஷயங்களையும் பதறையெல்லாம் நீக்கி நெல்மணியை எப்படி எடுக்கின்றோம் அது போல எல்லா வார்த்தைகளாலும் நமக்கு புரிய வேண்டியதை புரிய வைத்து நீக்க வேண்டியதை நீக்கி எதுவாக நான் இருக்கின்றேனோ அதை புரிந்து கொண்ட பிற்பாடு சொல்லுகின்ற வார்த்தை இது. அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கின்றேன். ஆக ஆத்ம பிரம்ம ஐக்கியம் என்று இந்த ஞானம் இருக்க, இதுதான் ஆப்தவ்யம், ஒருவனால் அடையப்பட வேண்டும். உலகத்தில் எவ்வளவு ஞானத்தை அடைந்தாலும் அந்த ஞானத்துக்கெல்லாம் மேலான ஞானமாக இருப்பது அல்லது நம்மை நிறைவுபடுத்துகின்ற பூர்ணத்துவம் ஆக்குகின்ற பிறவியையே இல்லாமல் போக்குகின்ற ஒரு ஞானமாகி இதைத்தான் ஒருவன் தன்னுடைய ஜீவிதத்தில் வாழ்நாளில் பெற வேண்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அது வேற. எவ்வளோ ஜென்மன்னு எத்தனை சொல்லுவோம். எழுகடல் மணலை அளவிடு நரிது எனதிடர் பிறவி அவதாரம்னார். சரி, 1,450,000 பிறவி எடுத்திருப்போமா? கணக்கு யார் சொல்கிறது? இது அதுக்கு மேலே இருக்குமா? யாருக்கு தெரியும்? என்று நீ அன்று நான் சொல்லி சொல்கிறார். ஆக எவ்வளோ பிறவி எடுத்தாலும் இந்த மனித பிறவியில் தான் இப்படி அறிவை பெற முடியும். அப்படி பெற வேண்டிய அறிவில் மேலான அறிவு, நிறைவான அறிவு, நம்மை நிறைவுபடுத்துகின்ற அறிவு, நம்மை முழுமைப்படுத்துகின்ற அறிவு, நான் பூர்ணமானவன் என்று புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம். மாற்றி புரிஞ்சுக்கூடாது. பிரம்ம மித்யா ஜெகத் சத்தியம் சொல்லக்கூடாது. மாறி கூட சொல்லிடக்கூடாது. ஆப்தவியம், ஒருவனால் அடையப்பட வேண்டும். மனசா என்றால் எப்படிப்பட்ட மனதினால்? சம்ஸ்கிருதமான மனதினால். ஒருத்தர் சொல்லுவார், என்ன படிக்கிறேன்? சான்ஸ்கிரிட் படிக்கிறேன், சான்ஸ்கிரிட் படிக்கிறேன். அந்த மொழி பேரை முழுமையாக சொல்லு. இந்த தமிழுக்கு சொல்கிறாங்க தமிழ் தமிழ் டுமில் டுமில்ன்றாங்க பாருங்க. அது போல் இங்கே தமிழ் அந்த ழா இழு இருக்க அந்த மொழிக்குரிய விசேஷம் அது தமிழ்லே இருக்கு. ஆமாம், தமிழ் தமிழ்நாடு. அதுபோல் சம்ஸ்கிருதம் தான் சொல்லணும். சம்ஸ்கிருதம் சொல்லி சொன்னால் நன்கு பண்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட சொல்லி அர்த்தம். இலக்கணத்தினால் நன்கு பண்பட்ட ஒரு மொழி இருக்குன்னா அதுக்கு பேர், அந்த மொழிக்கு பேர் சம்ஸ்கிருதம். நிறைய பேர் சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இங்கிலீஷ்காரங்க. நம்மளாம் இங்கிலீஷ்காரங்க பேர பிள்ளைங்க தானே. ஆனால் அவங்க கடைப்பிடிக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுடுவோம். மெட்டீரியலாக இருக்கக்கூடிய சில ஒழுக்கங்கள், சில நீட்னஸ், க்ளீன்லெஸ் அதெல்லாம் விட்டுடுவோம். அதை மட்டும் பிடிச்சிக்குவோம். அது கூட 2 இங்கிலீஷ் வார்த்தை சேர்த்து பேசணும். நம்மளை யாராவது படித்தவங்கன்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. தமிழ்லேயே பேசினா அவனுக்கு மரியாதையும் இல்லை. அப்படியும் இருக்குது. அது தமிழ்நாட்டில். சரி, மனசா சம்ஸ்கிருதமான மனதினால். ஆசிரியரிடம் சாஸ்திரம் படிக்கின்ற மனம், அப்படி தான் எடுத்துக்கணும். இன்னொருத்தர் சொல்கிற அழகா, எப்போ மனசு சம்ஸ்கிருதமாக இருக்கும், நன்கு பண்பட்டு இருக்கும், சில பண்புகளை வாழ்க்கை ஒழுக்க நியமங்களை கடைப்பிடிப்பதனால பண்பட்டு இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் ஆசிரியரோடு இணங்கி இருந்து அவருடைய பக்குவமான வார்த்தைகள் வாழ்க்கை முறைகள்லாம் நாமும் கடைபிடிக்கும் பொழுது அந்த மனதிற்கு ஒரு பக்குவம் வருகின்றது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பெற வேண்டிய பக்குவம் வரணும்னா அது சில விதமான அனுஷ்டானங்களினால் தான் பெற முடியும். சும்மா வார்த்தைகளை கேட்கறதுனால மட்டும் எனக்கு அந்த பக்குவம் வந்துடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆமாம், நிறைய பேர் சில வேல்யூஸ் எல்லாம் கேட்கறதுனாலே எனக்கு அந்த வேல்யூ வந்துட்டு தான் நம்ம கற்பனை பண்ணோம்னா நிறைய நேரம் நம்ம திண்டாடுவோம். கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் சில சூழ்நிலை கோவப்படும் போது பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம கோவப்படக்கூடாது, வேறு வார்த்தையாக தான் இருக்குது, அது என்மயம் ஆகலைன்னு சொல்லி தெரியும். பொய் சொல்லக்கூடாதுன்றது ஒரு வார்த்தையாக தான் இருக்குது, என்னால் அதை கடைப்பிடிக்க முடியாது, என்மயம் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆகினால சில விதமான பக்குவங்கள்லாம் நம்மளோட அனுஷ்டானத்தினால, பயிற்சியினால், அதற்கான முயற்சியினால் மனதில் கிடைக்கின்ற தெளிவு வரும். அதுதான் பக்குவம். ஆமாம், தாய்மன்னர் வேறு இடத்துல சொல்கிறது போல், அதாவது கற்ற கலையால் நின்னை கண்டவன் போல் கூத்தாடில் குற்றம் என்று நெஞ்ச கொதிக்கும் பராபரம். வாயினால் மௌனம் மௌனம் என்று சொல்லி கொண்டதே அல்ல அப்படின்னு சொல்லுவார். நிறைய சொல்லுவார், நிறைய பண்புகளை பற்றி சொல்லுவார். எல்லாம் சொன்னேன் பண்ணேன், ஆனால்
சும்மா வார்த்தைகளை சொன்ன, வாயினால் பேசினேன், எனக்கு அதெல்லாம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மனம் இல்லை. ஆசிரியரிடம் சாஸ்திரம் படிக்கின்ற மனம், அந்த மனம். அடுத்து இன்னொன்று சொல்றார், சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடைய மனம். ஒரு வேதாந்த மாணவனுக்கு நுழைவாயிலாக முதல்ல சொல்லிக் கொடுக்கறது சாதன சதுஷ்டய சம்பத்தி தான். அது என்ன சுவாமி நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா நம்மளாம் உபநிஷத்து மாணவர்கள். ஆமாம், விவேகம், வைராகியம், சமமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் சேர்த்தி. கைவேல் நவனத்தை எடுத்த உடனே வந்துடுது அதெல்லாம் நமக்கு. ஆகவே தூய்மையான மனதினால்தான் இந்த ஞானமானது அடையப்பட முடியும். ஆக மனசா ஏவ ஆப்தவ்யம், தூய்மையான பக்குவம் அடைந்த மனதினால் சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஆச்சாரியர் மூலமாக இந்த ஞானத்தை அடைய முடியும். அழகா சொல்லி முடிச்சிடுறார். ஆகினால் ஒரு ஆச்சாரியன் கூட இருந்து அவரிடத்துல ஒழுங்கா முறையா அவர் போதும் நன்கு புரிந்து கொண்டா என்று சொல்கின்ற வரை கேட்டு படிச்சுட்டு சொல்ல முடியாது, கேட்டு அதை உள்வாங்கி அவரோடு இணங்கி இருந்து பிறகுதான் நமக்கு இது வாய்க்கும். ஒரு ரொம்ப அழகா சொன்னார். இந்த சன்னியாசம் வாங்கும்பொழுது ஒரு சுவாமி அழகாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. 2-3 தடவை சொல்லியிருக்கேன்னு. சன்னியாசம் வாங்கிட்டீங்க, ஆடை மாற்றியாச்சு, துரியாசிரமி ஆகிட்டீங்க, ஆனால் இந்த சன்னியாசம் சித்திக்கணுன்னா 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆக்கும்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த சன்னியாசத்துக்குரிய தன்மைகளோடு வாழ்கின்ற பக்குவம், அந்த சன்னியாச வாழ்க்கையுடைய சித்தி நாள் ஆகுனார். அது எப்போ? அப்பவும் குருநாதர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சில விதமான அனுஷ்டானங்கள் செய்ய 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 இல்லைன்னா என்ன ஆகிடும், மறந்துடுவோம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், அந்த ட்ரெஸ் எப்போ நமக்கு ஞாபகமாக இருக்கு? அது போல் ஆகிடும் சொல்லுவார். அது ஏதோ பண்ணிட்டேன், ஏதோ இருக்க, அப்படி இல்லை. அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையுடைய நியமங்களோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறை நியமங்களுடைய இயல்பாவதற்கு வருஷங்கள் எடுத்துக்கொன்னு சொன்னார். உண்மைதான். அதனால தான் சொல்லுவாங்க, சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னே மனதளவில் நிறைய பக்குவத்தோடு வாங்கி நம்ம சொன்னால் அந்த சன்னியாசம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஏன்னா நினச்ச இடத்துல போய் காஃபி சாப்பிட முடியாது, நினச்ச ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, நினச்சா சினிமா தேட்டரில் சினிமா பார்க்க முடியாது, இல்லையா? இல்லை அதான் நான் பண்ணுறேன்னா அப்புறம் வேறு, அப்புறம் சொல்லுவாங்க அதுக்கு வேறு ஏதோ சில பழக்கங்கள் இருந்துன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க? நினச்ச நேரத்தில் நினச்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, பண்ணக்கூடாது. அதெல்லாம் புரிஞ்சு எடுத்துக்கிட்டா தான் அதுக்கு தான் பேர் சன்னியாசம். அதோட கூட அந்த சன்னியாசம் வாங்கின பிற்பாடு ஆரம்பத்தில் சுற்றலாம், சுற்றுற சன்னியாசம் ஒன்று இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு இடத்துல மைண்டு ஃபிக்ஸ் ஆகி உட்காருது பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்துடணும் சன்னியாசத்தில். 20 வருஷம் ஆனாலும் இந்த கேட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு மனசில் தோணவே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அப்போ தான் சித்திச்சுன்னு அர்த்தம். நார்த்தில் ஒரு சுவாமி சொல்லுவாங்க, சன்னியாசம் வாங்கின பிற்பாடு அந்த ஆசிரம காம்பவுண்ட் விட்டு வாழ்க்கை முழுக்க போகவே இல்லை, யார் போகணும்னு தோணலை, அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா சாதாரணமானவங்களுக்கு கிறிஸ்தர்கள் கொஞ்சம் சுற்றுறாங்க, அங்கே கோயிலுக்கு போனால் இங்கே கோயிலுக்கு போனால் மிஞ்சி போனால் பிள்ளைங்களாம் இப்போ சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, எங்கே போனாலும் எங்கேயோ கோயிலாக தானே கூட்டுன்னு போகிறீங்க, அதை விட்டுட்டு வேறு எங்கன்னா மற்ற இடத்துல ஆக்ஷன் போங்களேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கொடைக்கானல் இல்லை மீறி போனால் ஊட்டி, அது போல் ஏதோ பார்க்குற இடங்கள் ஆக்ஷன் போகிறோம், எங்கே போனாலும் கோயில் தான் ஆக்ஷன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பசங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்கிட்ட அப்படி கேட்டதில்லை. வெளியே போகிறதுன்னா எங்கே நமக்கு வெளியே போனால் ட்ரெயினில் மற்றதில் போய் ஏதோ கோயில் அது பார்ப்போம், பெரியவங்க கோயிலாக பார்ப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு பார்க்க காட்சி பொருளாக பார்த்துட்டு வருவோம். மனதில் அப்படி ஒரு எண்ணம் வரும். அவசியம் இருந்தால், தேவை இருந்தால், பொறுப்புகள் இருந்தால் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இருந்தால், இல்லைன்னா என்ன பண்ணணும், வாட்டிக்கிட்டு இருக்கிற போல் மனசில் ஒரு எண்ணம் வரணும். அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும், அதெல்லாம் போயாச்சு. அதெல்லாம் சேர்ந்து தான் சம்ஸ்கிருதமான மனம், சாதன சதுஷ்டய மனம். அப்படிப்பட்ட மனம் ஆச்சாரியர் உபதேசத்தின் மூலமாக இந்த ஞானத்தை அடைய முடியும். அடுத்து இந்த சொல்லுக்கு வேறொரு முக்கியமான விளக்கமும் இருக்கு. கேனோபநிஷத்தில் அந்த பிரம்மத்தை எதனால் நாம்
அறிய முடியும் அப்படி சொல்லி கேட்டிருக்கு. என்ன சொல்லிச்சு? கேனோபனிஷத்தினுடைய 1:6 அந்த மந்திரத்தில் என் மனசா ந மனுதே ஏன ஆகுர் மனோமதம். என் மனசா. இந்த புத்தகம் உங்கள் இடத்துல இருந்தால் இப்போ கூட பரட்டி பார்த்துக்கலாம். இப்படி ஒரு புத்தகம் உங்களுக்கு இங்கே கிடைச்சதுன்னா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கு பாருங்க. இருக்கா? அதில் இருக்கும் பாருங்க. என் மனசா நான் மனுத்தே. நம்ம இங்கே பார்த்துருவோம். கேனோபனிஷத் படித்தோமா? படிச்சிருக்கோம். நான் மனுத்தே ஏன ஆகுர் மனோமதம் யது ந சக்ஷு ந பஷ்யதி. எந்த பிரம்மத்தை கண் பார்க்காதோ காது கேட்காதோ, ஆனால் எதனால் காது கேட்கின்றதோ எதனால் கண் பார்க்கின்றதோ அப்படி சொல்லி மந்திரங்கள்லாம் பார்ப்போம். ரொம்ப அழகான அது ஒரு வகையில் உபநிஷத்தானது ஆத்ம தத்துவத்தை விளக்குவது. அது ஒரு பிரக்கிரியை, அது ஒரு முறை, மெத்தட் ஆஃப் டீச்சிங் பின்பற்றியது. என் மனசா நான் மனுத்தே. இதுதான் நம்ம முக்கியம். அந்த பிரம்மத்தை மனதால் அறிய முடியாது. இங்க என்ன சொல்றாரு? மனசாயே வாப்தவிய. ஏவ வேற போட்டுறார். மனதால் தான் அறிய முடியும்னு சொல்லி சொல்றார். அப்போ உபநிஷதங்களுக்குள்ளே இந்த முரண்பாடு இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வரலன்னு வச்சுக்கோமே, அப்போ சரி போயிடுவோம். 2 உபநிஷத் படிக்கும் அந்த வார்த்தை ஞாபகம் வந்துட்டா அந்த சிஷ்யனோட மனதில் இங்கே எப்படி சொல்லியிருக்கு, இங்கே எப்படி சொல்லியிருக்கு, அது எது உண்மை அது தோன்றிடும். அந்த விஷயத்தை சரியாக மனசில் என்ன பண்ணணும்? தெளிவுபடுத்திக்கணும். எதனால் சொன்னது இது? அப்போ உபநிஷத் சொல்கிறது எந்த உபநிஷத்து வாக்கியத்தை நாம் பிரமாணமாக எடுத்துக்கிறது. அந்த பிரம்மத்தை மனதால் அறிய முடியாது. என் மனசா ந மனுத்தே. இங்கே மனசா ஏவ ஆப்தவியம் அப்படி சொல்கிறார். எத்கத்வான நிவர்த்தந்தே தைத்திரின்னு சொல்லியிருக்கு. மனமும் அந்த பிரம்மத்தை அறியாமல் திரும்பி விட்டது சொல்கிறது. யம தர்மராஜா என்ன சொல்றார்? மனதினால்தான் நீ அந்த பிரம்மத்தை மோட்சத்தை அடைய முடியும். ஏவ வேற போட்டுவிட்டார். ஏவகாரம். ஒன்லி, மட்டுமே, அதனால் மட்டுமே. ஆக முரண்பாடு தெரிகின்றதே சொன்னா, உபநிஷத்துக்குள் முரண்பாடு வருகின்றது என்றால் அந்த முரண்பாட்டை நாம் இப்போது தீர்க்கணும். சம்பிரதாயமாக படித்தோம்னா குருமார்கள் அழகாக உட்கார வச்சு நமக்கு நேரம் இருந்ததுன்னா இல்லை, நேரம் இருக்கணும். எதுக்கோ பாடுபட்டாச்சு, மணிக்கணக்காக வாழ்நாள நிறைய செலவு பண்ணியாச்சு. இது அறியறது மட்டும் நேரம் இல்லைன்னா அப்புறமா உட்காந்து இதுக்கு தான் நேரம் இருக்கணும். மோட்சத்துக்கு லட்சணத்தை கூறும் பொழுது இந்த மனதை சில பேர் சொல்றாங்க, இந்த மனதை நாசப்படுத்துவதுதான் மோட்சம் என்று சில மதவாதிகள் சொல்லுகின்றார். யாருன்னு சொல்லலை. சில பேர் இந்த மன நாசம்தான் மோட்சம். காரணம், இந்த மனமே துயரத்துக்கெல்லாம் காரணம். ஆமாம், துயரம் இந்த மனதில் தான் அனுபவிக்கப்படுகின்ற, மனதில் தான் துயரம் இருக்கின்றது. ஆகவே ஆழ்ந்த உறக்கத்தில் துயரம் இல்லையே, அங்கே மனசு இல்லை. ஆனால் மனசு அங்கே இல்லாமலே போகலை, ஒடுங்கி விட்டது, அவ்வளவுதான். ஆனால் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அதனால தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது நமக்கு மனசே வர்றதில்லை. நம்ம சொல்லுவோம் அது மார்கழி மாதம் இல்லையா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னான். சின்ன வயசில் ஒருத்தர் சொல்லுவார், அம்மாலாம் காலையில் அழைச்சிட்டு போகும்போது ஒருத்தர் தமாஷா சொல்லுவார், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல். என்ன, எல்லா பெருமாள் கோயிலையும் விதவிதமாக பிரசாதம் இருக்கும். அது வாங்கி சாப்பிட்டாவே என்ன, காலை டிஃபன் முடிஞ்சாச்சு, அதுக்கும் மேலே இருக்கும். பெருமாள் கோயில் பிரசாதம்லாம் சொல்லணுமா? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்த எல்லோர் எம்பாவாய் சொல்கிறார். அப்போ காலை தூக்கம் நல்லா இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் சந்தோஷமாக இருக்குது, தூங்குறதுல மகிழ்ச்சியும் இருக்குது. அப்போது மனதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்னவோ செய்கிறாங்க பல பேர், நமக்கு தெரியும், மனதை மறந்து இருப்பதற்கு. ஆகவே சில யோகிகளே என்ன முடிவு செய்தாங்களாம், இந்த மனதை நாம் நாசம் செய்து விட்டால் நாம் மோட்சத்தை அடைந்து விடலாம். சித்தர்கள் பாட்டில் சிலதெல்லாம் சொல்லியிருக்கு, சிலதெல்லாம் அதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சில பேர் போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தி மனசை அப்படியே வச்சிருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த கெஞ்சா சாமியார்லாம் வந்தாங்க பாருங்க, அது போட்டால் என்னென்னா அப்படியே அது மோட்சம்னு சொல்லி நினச்சிட்றோம். அதுதான் மற்றவங்களும் பண்ணுறாங்க.
அரசாங்கமும் அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, அது பாடல் வரிகளிலே வருது. ஆக மனநாசம்தான் மோட்சமாக கூறுவதுண்டு. ஆனால் உபனிஷத் அந்த மனதால் தான் இந்த பிரம்மத்தை அறிய முடியும் இங்கே சொல்றது. ஆக மனதின் துணை கொண்டுதான் ஞானத்தை பெற முடியும் என்பது உண்மை. இப்போ இறுதியான கேள்வி என்ன? பிரம்ம ஞானத்துக்கு மோட்சத்துக்கு மனம் தேவையா இல்லையா? நம்ம சொல்லுங்க. இங்கே பாருங்க, சும்மா பேசாதீங்க, பதில் சொல்லுங்க. இது வேணுமா வேண்டாமா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சொல்லுங்க. ஆமாம், அது போல இப்போ பிரம்ம ஞானத்துக்கு மோட்சத்துக்கு மனம் தேவையா இல்லையா? சில பேர் மனம் வேண்டான்னு சொல்கிறாங்க, சில பேர் மன நாசம் பண்ணன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில உபனிஷத்து அந்த பிரம்மத்தை மனதால் அறிய முடியாது சொல்கிறது, இந்த உபனிஷத்து பிரம்மத்தை மனதால் தான் அறிய முடியும்னு சொல்லி சொல்கிறது. ஆக இன்னொன்று சொல்கிறது மனோவாக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, அப்புறமேயும் அச்சிந்தியம்லாம் சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன, எது உண்மை? மனம் தேவையா தேவையில்லை? எதற்கு? பிரம்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவதற்கு. ஆகவே பிரம்ம ஞானத்தை அடைய மனம் தேவையா இல்லையா சொல்லி கேட்ட பதில் என்ன? ஒரே வார்த்தையில் மனம் தேவைதான். எப்படி? அதை சொல்றோம். மனம் தேவையில்லை என்றால் வகுப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க மனசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா? சின்ன வயசுல படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த குரங்கு முதல கதை ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த முதல்ல குரங்கு மலை இதுக்குள்ள இருக்கும், ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிடுது. ஆனால் குரங்கை சுவைச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கு. அதோட ஈரல் தான் அதுக்கு பிடிக்குமா, அதனால ஒரு நாள் அது பிடிச்சிடுச்சுன்னா அது என் மேலே வா, நான் ஒன்று அழகாக அடிச்சிட்டு போகிறேன்னா அது மயங்கி வந்துடுச்சு. வந்த பிற்பாடு முதல்ல கேட்குறது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒன்று இப்போ நான் சாப்பிட போகிறேன். அந்த குரங்கு சொல்லிச்சு, அடாடா நீ சொல்லியிருந்த என்னுடைய ஆப்த நண்பன் இல்லையா, நீ சொல்லியிருந்த உனக்கு இல்லாதது என்ன? நான் இந்த ஈரலை நான் என்னுடைய வெளியில் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முதல்ல விட்டுடுச்சுன்னு ஒரு சின்ன கதை தான். ஏன்னா வச்சுட்டு வர முடியுமா? அதுபோல் நம்ம மனசு எங்கே வச்சுட்டு வர முடியும்? எங்கே விட்டுட்டு வர முடியும்? எதை விட்டுட்டு போனாலும் அந்த மனசை விட்டுட்டு போக முடியாது. என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு சொல்கிறது முடியாது. நாம் இருவர் இல்லை ஒருவர் என்று தெரியுமான். ஆக மனம் தேவைதான். மனம் தேவையில்லை என்றால் வகுப்புக்கு வந்திருக்கேன், நான் மனசை விட்டுட்டு வரணும். யாருன்னா சொல்லுவோமா, சாமி காது அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், மனசு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. வேணா ஏரிங் ஐடி வேணால் வச்சுட்டு வரலாம், கண்ணாடி வேணால் வச்சுட்டு வரலாம் இல்லையா, புஸ்தகத்தை வச்சுட்டு வந்துடலாம் மறந்து ஒரு வேகத்தில். மனசை விட்டுட்டு வர முடியுமா? ஆக மனம் தேவைதான் என்பது சந்தேகம் வேண்டாம், கண்டிப்பாக தேவை. மனதை நாசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பின்ன ஏன் மனதினால் அறிய முடியாது என்று உபனிஷத் சொல்லுகின்றது. இந்த உபனிஷத் படி நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த லாஜிக் சிம்பிளாக சரி. ஆனால் உபனிஷத் ஏன் மனம் தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறது, மனதால் அறிய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது? இந்த இடத்துல ஒரு ரெண்டு விசாரம் இருக்குது, நம்ம பார்ப்போம். இதில் கைவல் ஞானத்தினுடைய சந்தேகம் தெளிதல் படலத்தில் 13வது ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டு கருத்து உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய அந்த கைவல் உபனிஷத் பகுதியில் அந்த பாடலுக்குறை விளக்கம் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த இடத்துல உதாரணங்கள்லாம் அங்கே பார்ப்போம். இங்கே அது சொல்லும்பொழுது நம்ம பார்க்கலாம். இங்கே பார்ப்போம். சாதாரணமாக நம்முடைய மனதிற்கு ஒரு பொருளை பற்றிய அறிவு எப்படி வருகின்றது? இது கிளிப்பு, இது புத்தகம், இது டெஸ்க்கு, இப்படி சொல்லி நம்ம இது பெட்ஷீட், இது டெஸ்க் எல்லாம் பார்க்குறோம். இந்த அறிவு நமக்கு எப்படி வருகின்றதாம்? சாதாரண புத்தகமாக இருந்தாலும் கூட இந்திரியங்கள் வழியாக அல்லது முக்கியமாக கண் வழியாக மனம் வெளியே சென்று, மனசுக்கு ஜன்னல் இந்த இந்திரியங்கள் தானே இல்லையா? இந்திரியங்கள்னா கண், காது, நாக்கு, மூக்கு, உடல் என்று தோல் பகுதிகள். இந்த ஞானேந்திரங்கள் என்ற அறிவு கருவிகள் மூலமாக மனமானது சென்று உடனே அந்த பொருளை என்ன பண்ணுறதான்? வியாபிக்கின்றது சொல்கிறேன். வியாபிக்கிறது பார்க்கிறது. பார்த்த உடனே என்ன? அந்த பொருள் கண்ணுக்கு நமக்கு அந்த வடிவம் நமக்கு தெரிகின்றது. வடிவம் முதல் தெரிகின்றது. அதான் சொல்கிறாங்க, அந்த பொருளின் உருவத்தை முதலில் இந்த மனம் அடைய வேண்டும். எந்த பொருளை பார்க்கணும்னா, ஆக எந்த ஒரு தத்துவமானது வெளியே சென்று அந்த பொருளுடைய உருவத்தை அடைகின்றதோ அந்த
எண்ணத்திற்கு பெயர், மனதில் உள்ள எண்ணத்துக்கு பெயர் விருத்தி அல்லது எண்ணம் சொல்லி பெயர் விருத்தி. ஆமாம், அந்த மனதினுடைய பரிணாமத்திற்கு விகல்பத்துக்கு அந்த எண்ணத்திற்கு விருத்தி சொல்லி சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் எண்ணம் சொல்லி சொல்கிறோம். இந்த மனதை பார்க்கும்பொழுது மனதில் ஒரு விருத்தி வந்தாச்சு, இந்த பொருளை பற்றிய ஒரு வடிவ மனசுக்கு வந்தாச்சு. எந்த பொருளை பார்த்தாலும் சரி அந்த எண்ணம் அப்போ என்னவா இருக்குமா, மைக் ரூபத்தில் அல்லது ஃப்ளாஸ்க் ரூபத்தில் அல்லது கிளிப் ரூபத்தில் அது மட்டும்தான் இருக்கும். அந்த ரூபம் நம்ம மனசுக்கு வந்தாச்சு, வடிவம் நம்ம மனசுக்கு வந்தாச்சு. மனிதனை பார்க்கும்பொழுது மனிதன் அந்த ரூபத்தில் நமக்கு அந்த வடிவம் நம்ம மனசுக்கு வந்தாச்சு. ஆக ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது விருத்தி எண்ணமானது அந்த ரூபத்தில் மாறி நிற்கும். இதெல்லாம் சைமல்டேனியஸாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடுது. இருந்தாலும் சாஸ்திரமான நமக்கு விளக்கி சொல்லுகின்றது எப்படி அந்த அறிவு வருகின்றது என்பது. அப்பொழுது அந்த ரூபத்தை பற்றிய அறிவு மனதிற்கு வடிவம் மட்டும் இருக்கின்றது. அடுத்துதான் என்ன ஆகின்றது, அந்த ரூபத்தை பற்றிய என்ன என்ற அறிவு நமக்கு வருகின்றது. ஆகவே பொதுவாக ஒன்றை பற்றிய அறிவை ஞானத்தை நாம் அடைய முதல் படி என்னவென்றால் இந்த விருத்தியானது. விருத்தி சொல்லிச்சுன்னா மனதில் இருக்கக்கூடிய பிளைன் தாட். இந்த இது வாங்குறோம் இல்லையா, அந்த சிப்பு வாங்குறோம் இல்லையா, அது பேர் மறந்து போகுது, அது பிளைனாக இருக்கும். ஏதோ ஒன்று அதில் இருக்குது, அது இவ்வளோ ஜிபின்னு சொல்லியிருக்கு, பிளைனாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒன்று ஒன்றா போட அது ஃபுல்லாகிடும், நிறைஞ்சிடும். அப்புறம் அதை என்ன பண்ண எம்டி பண்ணால் அது வேறு எதுனா வாங்கணும். அதுபோல் நம்முடைய மனதினுடைய பிளைன் தாட், வெறும் விருத்தி, வெறும் எண்ணமானது அந்த பொருளை சென்று வியாபிக்க வேண்டும். எந்த பொருளை பற்றி அறிய வேணுமோ அந்த பொருளை பற்றிய வடிவம் நம்ம மனதுக்கு வரணும். அந்த பொருளின் வடிவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், வியாபிக்க வேண்டும். அப்படி வியாபிப்பதற்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற பெயர் விருத்தி வியாப்தி. ஆமாம், எண்ணம் சென்று அந்த பொருளை வியாபிக்கின்றது. பொருளை வியாபித்தல், அந்த பொருள் வடிவத்தை அடைதல் என்று பொருள். இங்கு இந்த எண்ணமானது அந்த பொருளை அடைந்ததும் வியாபித்ததும் அது எதன் மூலமாக போகின்றது, இந்திரியங்கள் மூலமாக. கண்ணால் ஒரு பொருளை பார்க்கின்றோம், காதால் ஒரு ஓசையை கேட்கின்றோம் இல்லையா, சுவைக்கின்றோம். பொருளை பார்த்த உடனே அந்த வடிவத்தை அது எடுத்துக்கொள்கின்றது. இது மனதினுடைய அறிதலுக்கு முதல் அம்சம். மனது எதையெல்லாம் அறிகின்றதோ அறிவதில் முதல் அம்சம் அந்த பொருளை சென்று நம்முடைய எண்ணமானது அடைய வேண்டும், வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். இங்கே ஞாபகத்தில் எண்ணங்கள் மட்டுமே மனசு இல்லை. ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்கள் இல்லாத இருக்க மனசு இல்லைன்னு சொல்லுவோமா, இருக்கு, மனம் இருக்கு. ஆக மனதினுடைய ஒரு அம்சமான எண்ணங்கள் அந்த பொருளினுடைய எதை பார்க்கணுமோ கேட்கணுமோ சுவைக்க வேண்டுமோ அதன் ரூபத்தை உருவத்தை அடைதல், அதைத்தான் விருத்தி வியாப்தி என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஞாபகம் கையில் நம்ம அழகாக தாண்டவராஜ சுவாமிகள் அழகாக கையாண்டிருக்கார் இந்த விஷயத்தை. ஆமாம், இரண்டாவது படி இந்த விருத்தி என்கின்ற இந்த சூக்ஷமமான இந்த விஷயம் இருக்கு, அது அந்த எண்ணம் அந்த பொருளை வடிவத்தை வியாபித்த உடனே அது என்னவா இருக்குன்றால் ஜடமானது. அடுத்து இந்த அறிவு நமக்கு இருக்கணும். எண்ணங்கள் சென்று அந்த பொருளை வியாபித்து வடிவத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த நிலையிலும் அது ஜடமானது. என்னவென்று மனசுக்கு ஒன்றும் அது தெரியல, அந்த பொருளை வியாபிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆக நம்முடைய மனமும் மனதில் உள்ள எண்ணங்களும் சாஸ்திரத்தின் நோக்கில் தத்துவ அடிப்படையில் என்ன ஜடமே, தத்துவத்தை பார்த்துருக்கின்றோம். ஏனென்றால் 5 பஞ்சபூதங்கள் ஜடம் சொல்லும்பொழுது 5 பஞ்சபூதங்களிலான இந்த உடலும் அதனுடைய சத்துவகுணம் ரஜோகுணம் தாமச குணத்திலிருந்து உருவான அந்த நம்முடைய மனம் இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆக்சுவலாக ஜடம்தான். புத்தியும் ஜடம்தான், அது தத்துவப்படி ஜடம்தான், உண்மையும் அதுதான். ஆனால் மனதுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அது என்னவென்றால் இந்த ஆத்மாவுடைய சித்தன்மை இருக்கு பாருங்க, சேத்தனத்தன்மை, அறியும் தன்மை அல்லது உணரும் தன்மை, அதை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய மனதுக்கு இருக்குது. நாம் பார்த்திருக்கின்றோம். இதை நம்ம பார்த்து மனம் ஜடமே ஆனாலும் அந்த சிதாபாசன் சித்தன்மையை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி மனதுக்கு இருக்கு சொல்லி பார்த்தோம். அப்படி பிரதிபிம்பிக்கின்ற அந்த சக்திக்கு பெயர் தான் என்ன பார்த்தோம், சிதாபாசன். சித்தை போல ஆபாசனா தமிழ் ஆபாசம் இல்லை, தமிழ் ஆபாசனா அசிங்கன்னு அர்த்தம். இங்கே அப்படி இல்லை, அது போல அவனுடைய தன்மையை எடுத்துக்கொள்கின்றது. ஆக இந்த சைத்தன்யத்துடைய சித் சக்தி அறியும் சக்தி மனதில் பிரதிபிம்பிக்கின்றது.
அந்த பிரதிபிம்பிக்கின்ற சக்தியுடன் கூடிய விருத்திக்கு, அந்த மனதுக்கு அல்ல மனதில் உள்ள எண்ணங்களுக்கு, சைத்தன்யத்தின் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க, அறிவை அறியும் தன்மை இருக்கு பாருங்க, அந்த தன்மையோடு கூடிய விருத்தி இருக்க, அந்த விருத்திக்கு பெயர் பல வியாப்தி. முதல் விருத்தி வியாப்தி போய் அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டவுடனே அது என்னவென்று அறிவதற்கு மனதில் உள்ள அந்த சித்தன்மையோடு கூடிய விருத்தி இருக்கு, அது உடனே, இதெல்லாம் உடனே நடக்கிறது, சொல்ற நேரத்துக்கு முன்னே நடந்து போகுது. பார்த்த உடனே அந்த பொருள் தெரிஞ்சிடுது இல்லையா, என்ன நிறம் தெரியுது, என்ன கல்லு தெரியுது, ஹாடா தெரியுது, இப்போ சிவப்பு தெரியுது, கருப்பு தெரியுது, இவருன்னு தெரியுது, அதுன்னு தெரியுது இல்லை. முதல் எண்ணங்கள் வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது, அதன் பின்னுள்ள சித் சக்தியானது என்ன பண்ணுறது, இது என்று நமக்கு அறிவித்து விடுகின்றது. அப்போ முதலில் பார்த்தால் வருகின்ற அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்வோம், அந்த எண்ணத்துக்கு பெயர் விருத்தி வியாப்தி. அது என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மனதில் அடுத்து நடக்கின்ற ஒரு விஷயம்தான், செயல்தான். அந்த செயலுக்கு பெயர் என்ன, பல வியாப்தி. விருத்திக்கு வியாப்திக்கு பின்னாலே பல வியாப்தி. ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு பொருளை, ஒரு மனிதனை, ஒரு விலங்கை பற்றி அறிவு நமக்கு வருகின்றது. எந்த ஒரு அறிவை நாம் இப்படித்தான் பெறுகின்றோம். இந்த சாஸ்திர விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு சொல்றது. ஆக சிதாபாசன் விருத்தியை வியாபித்தால் அந்த விருத்தி, அந்த வியாபித்துள்ள ரூபத்தை பிரகாசப்படுத்துவதற்கு சாஸ்திரம் தருகின்ற பெயர் தான் பல வியாப்தி. வடிவத்தை தெரிவித்தால் அது விருத்தி வியாப்தி. அடுத்து அது என்னவென்று அறிவிக்கின்ற அந்த சேதனத்தன்மையோடு கூடிய அந்த எண்ணம் அதில் சென்று நமக்கு காட்டித் தரும்பொழுது அதற்கு பெயர் பல வியாப்தி. விருத்தி வியாப்தி பல வியாப்தி. இது கைவல் நவனத்தில் விசேஷமாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சொல்லியும் குறித்து வச்சு மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். விருத்தி வியாப்தி சொன்னால் நம்முடைய ஜடமான மனதுடைய எண்ணம், அந்த விருத்தி இந்திரியங்கள் வழியாக வெளியே சென்று வெளியில் உள்ள விஷயத்தை, ஆகாரம்னா அந்த வடிவத்தை அடைதல், ரூபத்தை வியாபித்தல், உருவத்தை அல்லது வடிவத்தை எடுத்துக்கொள்வது அல்லது நோக்குவது. இந்த விருத்தி என்ன, வெறும் ஜடமே. அதில் அடுத்து என்ன ஆகின்றது, அந்த விருத்தியில் உள்ள சிதாபாசன் அதில் அறிகின்ற தன்மை இருக்கு பாருங்க, சித் சக்தி, ஆத்மாவுடைய அறிவு சக்தி அந்த விருத்தியில் படிகின்றது அல்லது தோன்றுகின்றது. அந்த விருத்தியை அல்லது அந்த ஏற்கனவே பார்த்த அந்த வடிவத்தை பிரகாசிக்க செய்கின்றது. அந்த விருத்தியை அல்ல படிந்துள்ள வடிவத்தை நமக்கு என்னவென்று அறிவிக்கின்றது. வியாபித்து அந்த பொருளை பற்றி அறிவை நமக்கு தருகின்றது. அப்படி அறிவிக்கின்ற அந்த இரண்டாவது படியான தன்மைக்கு பெயர்தான் பல வியாப்தி. முதல்ல ஒரு எண்ணம், அது விருத்தி வியாப்தி. அது என்னவென்று நமக்கு அறிவிக்கின்ற அடுத்த எண்ணத்துக்கு பெயர் பல வியாப்தி. சுருக்கமாக இதுதான். இது விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்று பெரிய அளவுக்கு பேசியிருக்கின்றார். சுலபமாக பொருள்னா, முதல் ஒரு எண்ணம் வடிவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வடிவத்தை என்னவென்று அறிவிப்பது அடுத்த எண்ணம். முதல் எண்ணத்துக்கு விருத்தி வியாப்தின் பேர். இரண்டாவது அந்த பொருள் என்னதுன்னு நாம் தெரிந்து கொள்வது பயன்படுகின்ற அடுத்த எண்ணத்துக்கு பல வியாப்தி. வெறும் விருத்தி மட்டும் இருந்துன்னு வச்சுங்க, விருத்தி வியாப்தி மட்டும் இந்த பொருள் வடிவம் தான் தெரியாது, என்னன்னு தெரியாது. பல வியாப்தி வரதுனால தான் நமக்கு கிடைக்கின்றது என்று சாஸ்திரத்தில் பெரியவர்கள் அழகாக புரிந்து வைத்து கொண்டு நமக்கு இதை விளக்குகின்றார்கள். இந்த இடத்துல ஏன் நாம் சொல்கிறோன்னு சொன்னால், மனதினால் அறிய முடியும், மனதில் அறிய முடியாது என்பதற்கு இங்கே கனெக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம பார்ப்போம். கண் பார்க்கின்றது, மனம் அதன் பின் இருக்கின்றது. ஆனால் என்ன என்று அறிவு வர வேண்டும் என்றால், கண் மூலம் மனம் பார்த்த அந்த பொருள் இருக்க, அதனோடு சேர்ந்து பல வியாப்தி சேர்ந்து நடப்பதால் மட்டும்தான் அறிவு வரும். இல்லை கண்ணு பார்க்கறதுனால மட்டும் அறிவு வருதான்னா வராது. அதுக்கு வேற ஒரு வேற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் எதிர்க்க வந்துக்கிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே போவோம். ஆனால் என்ன, அந்த வடிவம் மட்டும் கண்ணு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதன் பின்னால் பல வியாப்தி இல்லாததுனால பார்த்தவராக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நாம் கிராஸ் பண்ணி பாஸ் ஆன் பண்ணிட்டு போய்ட்றோம். அது வேறு மாதிரியான உதாரணம் சொல்ல. அப்போ காரணம் என்ன, நம்முடைய மனதுடைய எண்ணம், சிந்தனை வேறு எங்கேயோ இருக்குது. அதுபோல் வெறும் வடிவத்தை மட்டும் காட்டி தருவது, எல்லா வடிவத்தையும் காட்டி கொடுத்துரும். இந்த கண்ணோ இந்திரியங்களோ எந்த சவுண்டு வந்தாலும் காட்டி கொடுத்துரும். எந்த பொருள்னா அது என்ன சுவைன்றத தெரியறதுக்குன்னா அந்த பொருளை காட்டி கொடுத்துரும். இப்போது நம்ம சாப்பிடாத ஒரு பொருள் இருக்குது, பொருள் தான் சுவை என்னன்னு தெரியுமா? ஆனால் சாப்பிட்ட பொருளாக இருந்தால் கூட என்ன வெளியில் இருந்துன்னா சுவை உடனே நமக்கு ஞாபகத்து வந்துடும். அந்த ஞாபகத்தை படுத்துறது என்ன,
நம்ம உள்ள இருக்கக்கூடிய அறியும் சக்தி, உணரும் சக்தி, ஏற்கனவே அனுபவிச்ச அந்த சம்ஸ்காரங்கள். ஆகவே நமக்கு இப்படி தான் அறிவு வருதான். ஒரு பொருளை பார்த்த உடனே கண் முதல் எந்திரியங்கள்லாம் அந்த பொருளோட வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது. அது மனசு தான். அடுத்து அந்த மனசிற்கு இது இந்த பொருள் தான் என்பதை காட்டி தருவதற்கு அதில் இருக்கக்கூடிய அறிகின்ற சக்தி, அதை பல வியாப்தி சொல்கிறாங்க. விருத்தி வியாப்தியும் பல வியாப்தியும் சேர்ந்தால்தான் ஒரு பொருளை பற்றிய அறிவை நாம் பெற முடியும். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன? ஜடமான மனம் அந்த எண்ணத்திற்கு அதை பற்றி அறியும் சக்தியை, அறிவு சக்தியை தருகின்ற அந்த விருத்திக்கு பெயர் பல வியாப்தி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. விருத்தி வியாப்தி, பல வியாப்தி. புரியல என்னாட இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, மறுபடியும் மட்டும் சிந்தனை பண்ணாதான் அது நல்லா புரியும். இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ஆகின்றது? எந்த பொருளை இந்த விருத்தி வியாப்தி வியாபிக்கின்றதோ அந்த பொருளை பற்றி அறிவு ஞானம் நமக்கு பல வியாப்தியின் மூலமாக வருகின்றது. ஆகவே நம்முடைய மனதில் நமக்கு இல்லை, ஆமாம் சொல்லி கொடுத்துருக்கணும். அல்லது புதுசாக இருந்தாலும் ஏதோ ஒன்றா தெரியுது, இது என்னதுன்னு சொல்லி சொல்கிறது கூட அங்கே அந்த உணர்கின்ற தன்மை இருக்குது பாருங்கள். பொருளை காட்டி கொடுத்துருது, யாருமே சொல்லிக் கொடுக்க புது பொருளை பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒன்று இருக்குன்ற எண்ணமாவது வருது. இல்லை இல்லைன்னா வெறும் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒன்றும் தெரியாது. ஆமாம், அது சம்ஸ்காரமாக ஏற்கனவே பதிஞ்சது இதுதான் சொல்லி காட்டி கொடுங்க. இல்லை புதுசாக இருந்ததுன்னா, அதனால புதுசாக இருந்தாலும் யாருன்றது ரிப்போர்ட் பண்ணுது பாருங்கள். அது பல வியாப்தி. பொருளை மட்டும் காட்டி கொடுக்கறது விருத்தி வியாப்தி. அது என்னென்று அறிய வைப்பதற்கு பெயர் பல வியாப்தி. சில பொருள் ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கலாம், பார்த்ததாக இருக்கலாம், சுவைத்ததாக இருக்கலாம், அனுபவத்துக்கு வந்திருக்கலாம். அனுபவத்துக்கு வராத பார்க்காத ஒரு பொருளை பார்த்தோம்னா ஏதோ ஒரு பொருள் இருக்குன்றதாவது நமக்கு தெரியுமே. இல்லைன்னா வெறும் ஜடத்தை ஜடமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், பின்னால் உணர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த உணர்வு இல்லாமல் வடிவத்தை மட்டும் காட்டி கொடுத்தோன்னா அது பேர் விருத்தி வியாப்தி. அது என்னென்ற அறிவை நாம் பெற்றால் அதுக்கு பேர் பல வியாப்தி. விருத்தி வியாப்தி பல வியாப்தி சேர்ந்து தான் ஒரு பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகின்றது, பெற முடிகின்றது, பெற முடியும். அது இருக்கிறது தெரியுது, அது முழுவதும் தெரிகின்றது. இல்லை தெரியலையே, இல்லை அதுவாகவே இருந்துட்டு எனக்கு தெரியலையே, அதான் சொல்லி கொடுக்குறாரு சாஸ்திரத்து மூலியமா. ஏற்கனவே நாம் அதில் தான் இருக்கோம், அதுவாக தான் இருக்கும், அது நம்ம இடத்துல இருக்குது. அதை தான் சொல்லி கொடுக்குறார். நீ தாம்பா அது உன் இடத்துல இருக்கிறது தானே இல்லையா? என்னையே எனக்கு கழித்து சொல்கிறாரு, இல்லாத ஒன்று காட்டி கொடுக்கலையே. தெரியும். ஆமாம் ஆமாம். ஆக நாம் பெறுகின்ற ஒவ்வொரு அறிவு இப்படித்தான் வருகின்றது. ஆக முதல்ல விருத்தி வியாப்தி, பிற்பாடு கொஞ்சம் பின்ன பல வியாப்தி. இப்படி மெதுவாக நடக்கிறது அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. உடனடியாக அடுத்த செகண்ட் இல்லை, செகண்ட் கூட இல்லை, பார்த்த உடனே அது அப்படியே சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் நமக்கு இந்த அறிவு வருகின்றது. இது எவ்வளோ ஆழ்ந்து யோசித்து இருந்தாங்கன்னா நமக்கு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதை சொல்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்கள். இதுதான் சம்பிரதாயத்தில். ஆமாம். ஆக எப்பொழுது ரெண்டும் சேர்ந்து நடந்து கொண்டுள்ளது அந்த ப்ராசஸ், இந்த அறிவை பெறும் ப்ராசஸ் புரிய வைக்க இந்த வார்த்தை விளக்கம் எல்லாம் இருக்கின்றது. இந்த வார்த்தை விளக்கெல்லாம் தெரியலன்னா எனக்கு அது அறிவே வராதுன்னா எல்லாருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி வருதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக ஜடமான மனம் என்று ஒன்று நமக்கு அனுபவத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க. மனம் ஜடம் என்று சாஸ்திரம் சொன்னால் கூட நாம் ஜடமான மனதை அனுபவிச்சிருக்கிறோமா? மனமே உணர்வோடு கூடியதாக தான் நாம் புரிஞ்சிருக்கிறோம். சாஸ்திரம் சொல்கிறது ஜடம் சொல்லிட்டு நம்ம ஜடமான மனதை என்றுமே அனுபவித்தது இல்லை. அது உணர்வோடு கூடியதாக தான் இருக்குது. அதனால தான் உணர்வோடு கூடி இருக்கிறதுனால தான் அந்த மனது அறிகின்றது, மறக்கின்றது, நினைக்கின்றது. அதை உடையதாக இருக்கிறதுனால தான் உடலும் என்ன உணர்வுடையதாக இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. ஆமாம், ஒன்றுமே தெரியாது. ஆமாம், வராது. ஆக ஜடமான மனம் என்று நமக்கு அனுபவத்தில் இல்லவே இல்லை. ஜடமான புத்தகம், ஜடமான ஜடமான டெஸ்க் இருக்கலாம், ஆனால் ஜடமான மனது என்று ஒன்று கிடையாது. காரணம், மனதிற்கு எப்பொழுதும் சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆக மனம் எப்பொழுதும் உணர்வோடு கூடியதாக இருந்து கொண்டுள்ளது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் சொன்னார் பாருங்க. அந்த மனது ஜடமான மனதாக நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆக சைத்தன்யம் எந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கு, எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே
மனதில் சிதாபாசன் இருந்து கொண்டே உள்ளது. இதை நாம் 2 படியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். உண்மையில் முதலில் விருத்தி போய் வியாபிக்கின்றது பொருளை, அதன் பிற்பாடு சைத்தன்யம் வியாபிக்கின்றது என்றெல்லாம் இங்கே அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த மனதில், ஜடமான அந்த மனதில் அந்த விஷயங்களை முதல்ல இந்திரியங்கள் வியாபித்து உடனே அது என்னன்றது அறிவிக்கின்ற தன்மை சேர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. சொல்றதுக்குள்ளே நடந்துடுது. ஆமாம், சொல்றதுக்குள்ளே நடந்துடுது. ஆமாம், அதுக்கெல்லாம் நேரம் எடுத்துக்குது, அப்படிலாம் கிடையாது. இந்த 2ம் சேர்ந்தே நடைபெறும். ஆகவே ஒவ்வொரு அறிவை நாம் எப்படி அறிகின்றோம் என்றால் விருத்தி வியாப்தி பல வியாப்தி, இந்த 2 அம்சத்துடன் கூடிய விவகாரத்தினால் நாம் ஞானத்தை அடைகின்றோம். இவையெல்லாம் வெளி விஷயத்தை அறிகின்ற விஷயத்தில் பொருந்தும். இது மட்டும் இதோடைய கன்க்ளூஷன், வெளி விஷயத்தை அறிவது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வெளி விஷயத்தை அறிவதற்கு விருத்தி வியாப்தியும் தேவை, பல வியாப்தியும் தேவை. இனி நாம் ஆத்ம ஞான விஷயத்தில் இதை நாம் எப்படி பொருத்தி புரிந்து கொள்வது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆத்ம தத்துவத்தை அல்லது பிரம்மத்தை, ஆத்மாவை நான் என்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் சுவாமி. அப்படி என்றால் ஆத்மாவை பற்றி அறியாமை எனக்கு இருக்கின்றது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அந்த அறியாமையை தன்னுடைய உபதேசத்தினால் அறியாமை நீக்கி விடுகின்றது. அறியாமை நீங்கிய பிறகு ஆத்மாவை மனது அறியும் பொழுது அந்த ஆத்மாவை அறிய இந்த 2ம் தேவையா, விருத்தி வியாப்தியும் தேவையா, பல வியாப்தியும் தேவையா சொல்லி கேட்டா, உலகத்தில் அறிகின்ற பொருளை போல அறிவதற்கு என்னை பற்றி அறிவை நான் பெறும்பொழுது முதல்ல விருத்தி வியாப்தி இருக்கு, அதை அறிவது பல வியாப்தி இருக்கு. இது 2ம் தேவையா சொல்லி சொன்ன என்ன பதில்? இங்கே என்ன சொல்றாங்க, அவசியம் இல்லை, 2ம் தேவையில்லை, 1 இருந்தால் போதும். அது எப்படி, ஏன், அது ரொம்ப பார்க்கணும். அது சொல்லுவாங்க, சூரியனுடைய பிரகாசத்தின் துணை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனே பார்க்குறோம். சூரியனை பார்க்கறதுக்கு வேற ஒன்று தேவையா? சூரியனை பார்க்கறதுக்கு சூரியனே தன்னை விளக்கி காட்டி கொண்டிருக்கின்றது. தன்னை ஒருவர் கரிவெறிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து சொல்றார் பாருங்க. தானே தானே சூரியன் தன்னுடைய பிரகாசத்தினால் தன்னை காட்டி கொண்டிருக்கின்றது. ஆக சிதாபாசத்தின் துணை கொண்டு சித்தை ஆத்மாவை பார்க்க வேண்டுமா, அல்லது ஆத்மாவை அறிய விஷயத்தில் இது எங்கே நிற்கின்றது, பல வியாப்தி விருத்தி வியாப்தி என்றால் ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. ஆத்மாவை அறிகின்ற விஷயத்தில் இந்த சிதாபாசத்தின் அல்லது பல வியாப்தியுடைய துணை தேவையில்லை. நான் இருக்கின்றேன் என்பது எப்போது எனக்கு எப்படி செல்ஃப் எவிடென்ட்டாக இருந்து கொண்டிருக்கின்றதோ, ஏன் நான் இருக்கின்றேனா இல்லையா என்பது பிறர் யாரும் எப்படி எனக்கு சொல்லித்தர தேவையில்லையோ, அதை போல நான் என்ற உணர்வாக நானே இருப்பதை அறிவதற்கு அந்த விருத்தி வியாப்தியே போதும், பல வியாப்தி தேவையில்லை என்பதை தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். ஏன்னா ஒரு பொருளை பார்த்தோன்னே அந்த ஆக்காரத்தை எடுத்துக்கிறது விருத்தி வியாப்தி. அப்புறம் அந்த சிதாபாசன் வந்து தான் நமக்கு அதை அந்த உணரும் தன்மை வந்து தான் இது இந்த பொருள் காட்டி கொடுக்குறது, அது பல வியாப்தி சொல்லி சொன்னோம். ஆத்மா விஷயத்தில் என்ன சொல்லி சொன்னால், ஆத்மா எப்பொழுதும் தானே தானாக சுயஞ்சோதியாக சுயம் பிரகாசமாக இருப்பது, சிற்ஸ்வரூபமாக அறிவு ஸ்வரூபமாக இருப்பது, அதனுடைய இருப்பை அதை உணர்த்துவதற்கு வேறொன்றுடைய துணை தேவையில்லை. நீயாக இருக்கின்றாய் என்பதை உன்னுள்ள எப்பொழுது என்ன உணர்வாக அறிவாக நீ உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறாய். அது இல்லை என்றால் எனக்கு அந்த எண்ணம் கூட முதல் தாட்டு கூட வராதே. நான் இருக்கின்றேன் என்பதற்கு எவிடென்ட்டு என்ன, நான் என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதுதான் சாஸ்திரம் சொல்லி தருது தவிர, அந்த நானை வந்து சாஸ்திரம் மறுக்கவும் இல்லை, கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை. அதை அறிவதற்கு அதுதான் சொல்ற, விருத்தின்னா முதல் ஒன்று போய் வியாபிக்கிறது பாருங்க. அது போல இந்த மனதில் நான் என்பது என்ன எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பது. சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குறது அதுதான் நீ தான், அதுதான் ஆத்மான்னு சொல்கிறத தவிர அதுக்கு மேலே அதை ஆத்மா தெரிய வைப்பது பல வியாப்தி தேவை என்பது இல்லை. ஆகவே ஆத்மாவை அறியும் விஷயத்தில், ஆத்ம ஞான விஷயத்தில் மட்டும் நம்முடைய மனதில் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் செய்யணும். என்ன, விருத்தி வியாப்தி மூலமாக ஆத்மாவை பற்றிய அறியாமை நீங்கினால் போதும். ஒரு பொருளை மனசு என்ன பண்ணுது, பார்த்த உடனே அந்த பொருளை பற்றி வடிவத்தை காட்டி விடுகின்றது. அதுபோல் சாஸ்திரமாக நமக்கு என்ன பண்ணிடுது, நீ அந்த நான் என்பதற்கு அர்த்தம்
ஆத்மா என்று சொல்லி கொடுத்து விடுகின்றது. அவனுக்கு அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு ஒரு டார்ச் லைட் போல ஒன்று எதுனா தேவை இருக்கான்னா, சூரியன் எப்படி தன்னுடைய பிரகாசத்தினாலே விளக்கி கொண்டுள்ளதோ அதுபோல் எப்பொழுதுமே என்றுமே எங்குமே இருக்கக்கூடிய நானாக என்றுமே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நான் அறிவதற்கு பல வியாப்தி என்ற இன்னொன்றின் துணை தேவையில்லை. நானாக என்றும் இருந்து கொண்டுள்ளேன். அந்த விருத்தி வியாப்தியே போதும். அங்கு அறியாமை நீக்கினால் போதும். பல வியாப்தி என்பது இங்கு அவசியம் இல்லை. வெளி விஷயங்களை நான் அறிய வேண்டுமென்றால் அறியாமை நீங்கணும், அப்புறமா அது என்னன்னு தெரியணும். அது ரெண்டு தேவை இருக்கு. புத்தகம் என்பதை அறியாமை நீக்க முதல் புத்தகத்தை பற்றி ஆகாரம் வடிவம் வரணும், பதியணும். பிறகு புத்தகத்தை பற்றி அறிவு நமக்கு வர வேண்டும். ஆத்ம விஷயத்தில் அப்படி இல்லை. ஏனென்றால் ஆத்மா சுயம் ஜோதியாக சைத்தன்ய சொரூபமாக இருப்பதனால். இன்னொன்று இருக்கு, இந்த ஆத்மா அறியப்படும் பொருள் இல்லை, அது ஆப்ஜெக்ட் இல்லை. அது என்ன? சப்ஜெக்ட். அது நானாகவே என்றும் இருந்து கொண்டிருப்பது. ஆகவே ஆத்மா மனதால் அறியப்படும் பொருள் என்பதற்கு விளக்கம், ஆத்மாவை மறைக்கும் ஆவரணத்தை அறியாமை நாசம் செய்கின்றது. ஆத்ம சைத்தன்யம் சுயம் பிரகாசத்தினால் தானே விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி தானே சுயமாக விளங்கி கொண்டுள்ள அந்த ஆத்மாவை விளக்குவதற்கு பல வியாப்தி தேவையில்லை. தானே விளங்கி கொண்டுள்ளது. இங்கே கொஞ்சம் புரியணும் நமக்கு நல்லா. ஒரு பொருளை பார்த்து அந்த வடிவம் நமக்கு தெரிஞ்சிருது போல சாஸ்திரமானது நீ ஆத்மான்னு சொல்லி கொடுத்துருது. அதை பின்னால் விளக்குவதற்கு பல வியாப்தி என்ற ஒன்று ஆப்ஜெக்ட் தெரியப்படுத்த தேவை. சப்ஜெக்டாக இருக்கிற என்ன இன்னொன்று அல்லது பல வியாப்தி சிதாபாசனம் அல்லது உணர்வு அல்லது சித்தன்மை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அதன் சொரூபமாகவே நானாக இருந்து கொண்டுள்ளேன். ஒரு பாட்டு நான் அது படிக்கிறேன், நான் அடுத்த வகுப்புக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இந்த 13வது பாடல் தாண்டவராய சுவாமிகளுடைய கைவெளி நவநீதத்தில் இந்த புத்தகம் 25வது பக்கத்தில் இருக்க 13வது பாடல் பாருங்கள். சந்தேகம் தெளிதல் படலம். அதில் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும், தெரிகின்ற பரிதி காண சென்றில் கண்ணே போதும், விரிகின்ற ஜெகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும். விருத்தி வியாப்தி பல வியாப்தி. விரிகின்ற ஜெகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும், மெய்ப்பொருள் காண்போருக்கு. ரொம்ப அழகான பாடல் இது, ரொம்ப அற்புதமான பாடல் இது. நிறைய எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த பாடல் பார்க்கணும். கைவெளி நவநீதத்தில் சந்தேக தெளிதல் படலத்தில் 13வது பாடல். ஆமாம், எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருள் பொருள் காண வேண்டும். ஒரு பொருளை காணணும்னா விளக்கு வேணும், கண்ணு வேணும் இல்லையா? தெரிகின்ற பரிதி, எல்லாருக்கும் தெரிந்து கொண்ட சூரியனை காண்றதுக்கு என்ன வேணும் இல்லையா? கண்ணே போதும். சூரியனை பார்க்கறதுக்கு தெரிகிறது டார்ச் வேணுமா? அது வேணும்னா டியூப்லைட் வேணும், நாம டியூப்லைட் ஆகிடும். கண்ணு மட்டும் போதும். விரிகின்ற ஜெகத்தை காண விருத்தியும் பலமும் வேணும். இங்கே தெரிந்து கொண்ட உலகத்தை காண்பதற்கு இப்போ சொன்னது எது? விருத்தி வேணும், அந்த வடிவத்தை வியாபிக்கணும், பிற்பாடு பல வியாப்தி இருந்தால் தெரியும். ஆனால் ரொம்ப அழகாக சொல், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும். நான் அதுவாக இருக்கின்றேன் என்று உணர்வாக என்னுள்ளே நான் என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது. பாருங்க, அதை புரிந்து கொள்வதற்கு ஒன்றே போதும். என்ன? விருத்தி ஒன்றே போதும், மெய்ப்பொருள் காண்போருக்கு சொல்லி சொல்ற அழகான பாடல் இது. அந்த விஷயம்தான் இதில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. மேலும் விஷயங்களை பாடலை சொல்லிடணுன்றதுக்காக அறிமுகப்படுத்துறதுனால அடுத்த வகுப்பில் கொஞ்சம் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।